பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் கூட இந்த நாளுக்கு தியானத்துக்கு என்று நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேரம் நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னினையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். தேவனாய கர்த்தர் தன் ஜனத்தை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு மாடு எஜமானனை அறிகிறது என்றும் கழுதை ஆண்டவனை முன்னணியை அறிந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. என் ஜனம் உணவில்லாமல் இருக்கிறது என்று. அப்போ எஜமானன் நமக்கு இஸ்ரவேலின் எஜமானனாகிய கர்த்தர் தன் ஜனம் என்னை அறியாமல் இருக்கிறது என்றும், என் ஜனம் அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறியாமல் இருக்கிறது என்பதையும் அவர் மிகுந்த வேதனையோடு அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். மிருகங்களில் இந்த கழுதை, இந்த மாடு இதெல்லாம் பொதி சுமக்கிறதுக்கான ஒரு உபயோகப்படுத்துகிறதான ஒரு மிருகமாக இருக்கிறது. ஒரு சிங்கத்தை ஒப்பிட்டோ இல்லை என்றால் ஒரு வலிமை மிக்கதான இல்லை என்றால் ஒரு தந்திரமிக்க இல்லைன்னா ஞானத்தை குறிக்கிறதான எந்த ஒரு காரியம் சொல்லாது. ஒரு கழுதை பற்றியோ இல்லை சிங்கத்தை பற்றியோ காகத்தை பற்றி கூட அவர் ஒப்பிட்டு சொல்லாமல் ஒரு மாடையும் கழுதையும் குறித்து அவர் என்ன செய்கிறார்னு சொல்லுகிறார். அப்படி அது கூட எஜமானனை அறிந்திருக்கிற என் ஜனமோ அறிவில்லாமல் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு என்ன செய்றாரு அவர் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அவ்வளோ வேதனையாக அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையோடு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. தன் ஜனத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறனால தான் வேதனை வருகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா அது ஒரு வேதனை வரப்போவதில்லை. என்ன எதிர்பார்க்கிறார் தேவன்? இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து தான் கொடுத்ததான கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமும் ஏக்கமுமாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய எஜமானாகிய தேவன் கிறிஸ்து, நாம் அவருக்கு எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, எஜமானன் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் 2 வகையான எஜமான்களை நாம் காண்பிக்க முடியும், இல்லை என்றால் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல அங்கே எஜமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்கிறார். அப்போ தேவன் உலக பொருளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தின் காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 எஜமானன்கள் இருக்கிறார் இந்த உலகத்தை பொறுத்தவரை. உலகத்தின் அதிபதியாக பிசாசம் இருக்கிறான், தேவனாய கர்த்தரும் இருக்கிறார். அப்போ நான் எந்த எஜமானுக்கு வேலை செய்கிறேன் என்று சொல்லலாம். கேள்வி கேட்டால் நம்ம உடனே சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்கு எஜமான், கிறிஸ்துவே என்னுடைய எஜமானாக இருக்கிறார், அவருக்கு தான் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், வேலைக்காரனாக இருக்கிறேன், நானுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று எல்லாம் சொல்லலாம். சரி, ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது 2 பேருக்கு எஜமானம் நம்ம செய்ய முடியாது. ஒருவனை பகைத்தே ஆக வேண்டும். உலகத்தை நான் பகைக்கவில்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்றார், உலகம் என்னை பகைக்கிறது, காரணம் நான் என்னிடத்துல உலகம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ உலகம் என்னிடத்துல இல்லாவிட்டால் தான் உலகம் என்னை பகைக்கும். அப்போ ஒருவனை நான் பகைத்து அடுத்த ஒருவனை சிநேகிக்கிறேன். நான் தேவனை சிநேகித்து விட்டு உலகத்தையும் உலகத்தின் பொருட்களையும் நான் சிநேகிப்பது என்று சொல்வது நான் உலகத்துக்கு அடிமையா இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். இல்லைன்றால் அந்த எஜமானுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அர்த்தம். எந்த எஜமானன்? உலகத்தின் அதிபதியாக பிசாசுக்கு நான் எஜமானனாக இருக்கிறான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:4 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை சுவிசேஷத்தின் ஒளி அபிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஒரு தேவனை பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேலுக்கு தேவனாக இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு சுவிசேஷத்தின் மகிமையை அறியாததான அவர்களுக்கும் ஒரு தேவன் என்ன செய்கிறார் இருக்கிறார் என்று. இப்ப நீங்க கேட்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, நான் அவன் எங்களுடைய தேவன் அல்ல என்று நீங்கள் சொல்லலாம். சரி, அடுத்த வசனத்தை கூட நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த எஜமானன் யாரு? தேவனாய கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரன் மேல் என் ஆவியை என்ன செய்வேன்? ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். சரி, அப்போ உலகத்தின் தேவனாவன் ஒரு காரியம் என்ன செய்கிறவர் இருக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிறான், ஆகையால் அவருடைய ஊழியக்காரனும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கிறது. அப்போ தேவனாய கர்த்தரும் இருக்கிறார், உலகத்தின் தேவனானவனும் இருக்கிறார்.
தேவனுடைய ஊழியக்காரர் என்று தன்னுடைய ஆவை சிலர் ஊற்றுகிறார். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படி ஒளியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்களோ அப்படியே அவனுடைய ஊழியக்காரரும் ஒளியின் வேஷத்தை மகிமையை தரித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுறது. அப்போ 2 எஜமானன் இருக்கிறார்கள், 2 வகையான வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். இதுல நான் எந்த வகையில இருக்கிறேங்கிறத பெரிய கேள்வியாக இருக்கிறது. தேவனுடைய எஜமானன், தேவன் தான் எனக்கு எஜமானன் என்று சொன்னால் கட்டாயம் தேவ ஆவியானவர் நம்மளுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் உலகத்தின் ஆசை எனக்கு இருக்குன்னு சொன்னான், உலக பொருள் மேல் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னான், உலகத்தின் காரியத்தை நான் சம்பாதித்து காரியங்கள் எல்லாம் நான் தேவனை மறந்து எல்லாம் நான் செய்வேன்னு சொன்னா, எனக்கு யார் எஜமானன் என்றால் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசானவனே எனக்கு எஜமானனா இருக்கிறான். இப்போ நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு எஜமானன் உண்டு, உங்களுக்கும் எனக்கும், அது தேவனாகிய கர்த்தர். அவருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் சொன்னால் அவருடைய விருப்பத்தை நான் அறிந்திருக்க வேண்டுமே. என் எஜமானன் இன்றைக்கு என்ன செய்ய சொன்னார், இன்றைய எஜமானுக்கு எது பிரியமானது, எது அவருக்கு பிரியம் இல்லாதது என்பதை நான் அறிந்து செயல்பட்டால் தானே என் எஜமானுக்கு நான் பிரியமாய் நான் நடக்க முடியும். உதாரணத்துக்கு, பிசாசுக்கு ஒத்த வேஷம் நான் தரித்து இல்லைன்ற பிசாசின் கிரிகள் என்னிடத்தில் இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு நான் வேலைக்காரனா இருக்கிறேன், அவன் என்னிடத்துல வருவான். உதாரணத்துக்கு ஜெகரியா புத்தகம் 3:1-3 சொல்கிறது, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். 3ஆம் வசனம் சொல்கிறது, யோசுவாவெனில் அங்கு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் என்று சொல்லப்படும். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அப்படின்னு ஒரு பெயர் நிச்சயப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பாய் அங்கே காண்பிக்கப்படுகிறது. அவனுடைய சரீரம் இல்லைன்ற அவனுடைய ஆடை அழுக்காக காணப்படுகிறது. அப்பொழுது பிசாசானன் வருகிறான். இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கோ என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஆனா இந்த யோசுவாவுக்கோ அவன் அவனுடைய அந்த ஆடையில ஒரு கரை இருந்தது. பிசாசானனுடைய காரியம் என்னிடத்துல இருக்குன்னு சொன்னா அவன் என்னிடத்துல வருகிறான். உலகத்தின் ஆசை இருக்குன்னு சொன்னான், உலகத்தின் அதிகாரத்தின் மேலே இல்லை என்ற உலகத்தின் லௌகீக காரியங்கள் மேலே எனக்கு பற்றும் விருப்பமும் இருக்கும்னு சொன்னா, பொருள் மேலே எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னா, நான் அவனுக்கு ஊழியம் செய்யறேன்னா இருக்கிறேன். அதான் அழகா சொல்லப்பட்டிருக்கு மத்திய 6:24. 2 எஜமானும் ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக பொருள், உலகத்துல என்ன பொருள் இருக்கு? ஒரு உலகத்துல ஒரு பொருள், என்ன பொருள் மெயினா ஒரு மனுஷன் விரும்புறான்? ஒரு பொருளை கட்டாயம் விரும்புவான். என்னது? அவனுக்கு ஒரு வீடு வேணும், அடுத்தது வாகனம் வேணும், அடுத்தது தனக்கு வேணும் சஃபஸ்டிகேட்டான லைஃப், அது இது அப்ளையன்ஸ், எல்லாம் பொருட்கள். இதை விரும்பி 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 ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம். தேவன் உங்களை ஆசீர்வாதத்தை தருது, அது 2வது. ஆனா அதன் மேல ஒரு வாஞ்ச, இது போதாது, இன்னொன்னு, ஒரு மாடல் இல்லை அடுத்த மாடல், ஒரு காரியம் இல்லை இன்னொன்னு, இப்படியே ஒன்றின் பின் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா, நான் யாருக்கு என்னுடைய எஜமானன் யார் என்றால் உலகத்தின் அதிபதியா இருக்கிற இந்த பிசாசானவன் தான் எனக்கு எஜமானனா இருப்பான். 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. யோசுவா பார்க்கிறோம், அவன் பிரதான ஆசாரியன் தான், வேறு பிரிக்கப்பட்டவன் தான். ஆனா அவன்கிட்ட கரை இருக்குது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். உங்கள் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அதை கரைப்படுத்தி விடாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நம்மளோட கடமை அல்லவா? அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கலாம். உமனியாசும் அலெக்சாண்டர் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 1:19-20 சொல்லுகிறது, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிட்டு விசுவாசமாக்கிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனியும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷ்டியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லப்படும். விசுவாசத்தை சேதம் உண்டாக்கத்தக்க இல்லை என்ற உலக பொருள் ஆசையோ, அவனுக்கு பிரியமான ஒரு காரியம் என்னிடத்துல இருக்குன்னு சொன்னா, நான் என் விசுவாசத்தை சேதப்படுத்துகிறேன். பவுல் அதனாலதான் அந்த 2 பேரையும் சாத்தாண்டே ஒப்பு கொடுத்துட்டேன். இப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. அவனுக்கானது என்கிட்ட இருக்கனா வேண்டாம் வந்துடுவான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. இங்கே யோசுவாவை நாம் பார்க்கிறோமே, அவன் பிரதான ஆசாரியன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரித்தெடுக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஏபோதை அணிந்து கொண்டவன், தூரிமும் உம்மியும் மூலமாக கர்த்தருடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறவன். 1 சாமுவேல் 30 சிக்கலாக்கில் தாவீதுக்கு முன்பதாக அங்கே ஆசாரியன் கொண்டு வரப்பட்டான். அப்படி ஒரு பெரிதான காரியத்தை இந்த யோசுவா பெற்றிருந்தால்
பெரிய அபிஷேகத்தை பெற்றிருந்தான். கர்த்தருடைய ஜனம் லேவி கோத்திரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஜனமா இருந்தான். ஆனாலும் கரைப்பட்டிருந்தது. ஒருவேளை இதை கேட்கும் பொழுது, அப்ப நான் யாருக்கு எஜமானா இருக்கிறேன், என்னுடைய எஜமானன் யாரா இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஒரு டவுட் வந்தாலே நீங்க உலகத்தின் அதிபதிக்கு தான் அடங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவன் என்னுடைய எஜமானன் என்று சொன்னா நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது டவுட்டே வராது. ஏன்னா உங்களுக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு அனல் மூட்டிக்கிட்டே இருப்பார். தேவ ஆவியானவர் உங்களை எப்பொழுதே சரி செய்து வைத்திருப்பார். ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருப்பார். இப்படி விட்டு கொடுக்கும்போது அவர் வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் இன்னும் அதிக கனி கொடுக்கும்படியாக அவர் கரைகளை நறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. விட்டு கொடுத்தாதான் நறுக்குவார். யோசுவா அங்க சொல்லப்பட்டிருக்க, அவன் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறான், வலது பக்கத்துல வந்து நிற்கிறான் பிசாசானவன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்ம அவசியமா இருக்கு. கேட்கறதான ஜனமே, அப்ப நான் தேவனுக்கு உகந்ததாய் வாழவில்லையோ, இப்போ என் வாழ்க்கை எப்படியே போயிருமோ என்று நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அதே சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2-4 வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? விழுந்து போன யோசுவா பார்த்து சொல்லுகிறார். இவன் அக்கினியில் இருந்து தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று சொல்லப்படும். எந்த அக்கினி? அக்கினியில் உள்ள அக்கினி. 2ஆம் மரணத்துக்கு நேராக இருக்கிறது அக்கினியில் இருந்து இவன் தப்பிக்கப்பட்டான் அல்லவா என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளை, இப்பொழுது ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கினியில் நின்று தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று. கர்த்தர் உங்களை அக்கினியில் இருந்து தப்பிக்கும்படியாக ஒரு கொல்லியாக வைத்திருக்கிறார். நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அக்கினி உங்கள் மேல் பற்றக்கூடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை மகிமையாக வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை ஊற்றிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உலகத்தின் அதிபதி அவன ஆவியில ஊற்றுவதில்லை. உலகத்தின் பொருள் ஆசைகள் மற்ற காரியங்கள் தான் அவன் என்ன செய்கிறான்? ஊதி வைத்திருக்கிறான். 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர், அதாவது நம்முடைய எஜமானன், தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னார், இப்பொழுது நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் இப்பொழுது அந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி புதிதான வஸ்திரத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இளையகுமாரின் கதையை நம்ம பார்க்கலாம். தூரத்தில் வருவதை கண்டு மனம் இறங்கி ஓடி போய் கட்டி அணைத்து புதிய ஆடையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். இங்கே நம்மளை பற்றி அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோசுவாவை பற்றி, அக்கினியில் நின்று தப்பிக்கப்பட்ட கொல்லி. உங்களை என்ன அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்ட என்ன அக்கினி? இந்த அக்கினி லூசிபரை விட்டு வைக்கல. இந்த அக்கினி விழுந்து போன தூதர்களை விட்டு வைக்கல. உங்களை என்னை விட்டு வைத்திருக்கிறது. காரணம், ராஜாதி ராஜா அக்னியான தேவன் தன் அக்னியான பரிசுத்த ஆவியானவரை ஊற்றிருக்கிறபடினால அது என்னை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. இந்த அக்னி அவனெல்லாம் விட்டு வைக்கல, பெரிய பெரிய ஆளையே விட்டு வைக்கல. ஆனால் உங்களை என்னையும் அது மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நம் நேசர் சிலுவையில் பற்றினதான சிந்தனை, ரத்தம், நம் மீது வைத்த அன்பு. உங்களை என்னையும் ஊழியக்காரராய் வைத்திருக்கிறார். என் எஜமானன், நம்முடைய எஜமானன் நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்கிறார் பாருங்க. தன் ஆவியை ஊற்றிருக்கிறார். இன்னொன்று, உலகத்தின் எஜமானன் இருக்கான். உங்களுடைய ஆத்மாவை திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றுக்கும் வரா. ஆனால் நம்முடைய எஜமானன் அப்படி அல்ல. ஆத்மாவை வளப்படுத்துகிறார். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற தீயை அணையாதவர். அவர் சொல்லுவார், அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொல்லி இது. அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எஜமானனுடைய விருப்பத்தை நாம் திருப்பி போய் பார்க்கலாமா? எஜமானன் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் செய்வோமா? 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். 1 தாளந்து உள்ளவன் போய் ஒழித்து வைத்துக் கொண்டார். ஆனா எஜமானனை குறித்து அவனுக்கு தெரியும். இல்லாததிலிருந்து அவர் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிற எஜமான் என்று அவனுக்கு தெரியும்.
ஆனாலும் அவன் செய்யாமல் இருந்தான். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகள், கர்த்தர் யார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா? ஒருவேளை தவறுவோம் என்று சொன்னால் உடனே சரி செய்வோம். கர்த்தருக்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை எச்சரிக்கிறார். கர்த்தர் எந்த எஜமானுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், எந்த எஜமானன் என்னுடைய காரியத்தை அவன் பார்க்கிறார். தேவன் என்னை பார்க்கிறாரா? இல்லை என்றால் நான் உலகத்தின் அதிபதி என்கிறதான எஜமானுக்கு நேராக நான் போய்கொண்டிருக்கிறேனா? நம் சற்று கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். தேவனுக்கு நேராக திருப்புவோம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். 3-2 வசனத்தையும் 2-4 வசனத்தையும் பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, நமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து கொடுக்கிறது. பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உன்னை சிறந்த வஸ்திரங்களை தற்பித்தேன் என்றார். சிறந்த வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் உண்மை முத்தமுள்ள ஊழியனாய் இருப்போமாக. இந்த 5 தாளம், இந்த 2 தாளங்க வைத்திருக்கிற மனுஷனை பார்த்து சொன்னார், உண்மை முத்தமுள்ள ஊழியனே என்னுடைய காரியத்தில் பங்கெடுங்கன்னு சொன்னார். உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பங்கை வைத்திருக்கிறார். இதோ அவர் வருகிறார். வரும் நாட்கள் அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் அவனோடு கூட வருகிறது. ஆயத்தமாகும், பிறரை ஆயத்தப்படும்.